வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். பெருசா ஒன்றும் ப்ராஃபிட் மேக்கிங்கிறத வழக்கம் போல பண்ணல. இன்னைக்கும் காலையிலேயே வந்து 2 செல்லிங் போட்டேன். 2 செல்லிங்ல ஒரு 800 வந்து ஸ்டாப்பு தான் அடிச்சது மிச்சம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஷன் பையிங்ல ஃபர்ஸ்ட் பையிங் பண்ணவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து ஆனால் இன்னைக்கு ஆப்ஷன்ஸ்ல வேரியேஷன் பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது பை செல் பண்ணும்போது அந்த ப்ரீமியம் வந்து வேகமாக கீழே போல. பட் பையிங்ல 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் மேலே ஏறிச்சுன்னா செல் புட் ஆப்ஷன்ல டவுன் ஆகிறது வந்து வெறும் 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் தான் டவுன் ஆச்சு. சரிங்களா? ஸோ பை பண்றவங்களுக்கு நல்ல அட்வான்டேஜா இன்னைக்கு இருந்தது. செல் பண்றவங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரீமியம் வந்து டிகே ஆகல. ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஒன்றும் பெரிய லெவல்ல ஒன்றும் பெருசா வரவே இல்லை ஆக்சுவலா. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது இன்னைக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பொசிஷன் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டெல்லாம் ஆச்சுல்ல, அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அப்புறம் இந்த பொசிஷன் வீடியோ என்னன்னு பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ட்ரேட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இதில் தான் கரெக்டாக வந்து மார்க்கெட் மேலே போகிற மாதிரி தெரியுதுனால நான் என்ன பண்ணேன், புட்டை செல் பண்ணிட்டேன். ஸோ புட்டை செல் பண்ணிவிட்டு கரெக்டாக எவ்வளோ என்ட்ரி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டாப் லாஸே ஒரு 1400 ருபீஸில் இனிஷியலாக வைக்கிற மாதிரி போயிடுச்சு. அந்த அளவுக்கு பெருசாக வந்து இன்னைக்கு வந்து நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக பண்ணலை, தப்பாக தான் பண்ணேன். ஆக்சுவலாக கரெக்டாக நம்ம தெளிவாலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப தப்பாக தான் ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு வந்து நான் ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸிக்யூட் பண்ணேன். கண்டிப்பாக கரெக்டே இல்லை. இந்த மிஸ்டேக் ஏன் அப்படி நடந்ததுன்னா, இவங்க இந்த ஓப்பன் அப்பு, இந்த ஓப்பன் டவுனு இதெல்லாம் கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கரெக்டாக அந்த ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னா வந்து ஆப்ஷன்ஸ் மூவ் ஆகலை, வெறும் நிஃப்டி மட்டும் தான் மூவ் ஆகுது. ஸோ அதனால் ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. ஏன் அப்படின்னா நிறையா வந்து மேனிப்புலேஷன் வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு இந்த ட்ரேடுமே எனக்கு இந்த ஸ்டாப் தான் ஹிட்டு. குயிக்காக வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாகவே இருந்தது. சரி போகட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு ஒரு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் லாஸை நான் ட்ரையல் பண்ணுவேன். இது ஏன் அந்த ட்ரையல் பண்ணுறதுக்கு நான் வரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ் ஹெவியாகும், நம்ம டைம் ஆக ஆக டிகே ஆகும். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் ஸ்டாப் லாஸை நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்ச நேரம் ஒரு ஜிக்ஸாக் போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி வைக்கிறதுல தப்பே கிடையாது. நம்ம அதிகமாக லாஸ் தான் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ட்ரேடு நல்லா எனக்கு கீழே திரும்ப வந்தாலும் கண்டிப்பாக சொல்லுவேன், நான் வந்து தப்பான ஒரு என்ட்ரி தான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா இந்த ஜிக்ஸாக் வந்து அந்த வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணணும், ஆனால் நான் அதை கண்ட்ரோல் பண்ணல. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வெயிட் பண்ணவே இல்லை. ஜிக்ஸாக்கு நான் வெயிட் பண்ணவே இல்லை. ஜிக்ஸாக்கு நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நான் ஃபர்ஸ்ட் ட்ரேடே வந்து ப்ராஃபிட் மேக்கிங் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லையா ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி நான் ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். அதுவும் பண்ணலை. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் வந்து யோசிக்கிறேன் ஒழிஞ்சு எக்ஸிக்யூஷன் வரும்போது அதை நான் அப்ளை பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் எடுத்துட்டேமேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்றது, ஸ்டாப் லாஸை ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி வேலையை பார்க்கறதுனால இந்த மிஸ்டேக் வந்து நடக்குது. ஸோ மார்னிங்கில் நான் என்ன பண்ண தவறுறேன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறேன், ஓகே, இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஓவர் பாட்டா இது ஓவர் சோல்டு ஏரியாவில் இருக்கா இதை பார்க்குறேன். பட் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். ஸோ இதில் இன்னையிலேருந்து நான் என்ன கரெக்ஷன் பண்ணணும்னா, மார்க்கெட் ஓவர் பாட் இல்லை ஓவர் சோல்டு, ஓகேங்களா, ஜிக்ஸாக் வந்த பிறகு மார்க்கெட் ஓவர் பாட் இல்லை ஓவர் சோல்டு ஏரியாவுக்கு வந்த பிறகு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ட்ரேடு எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஹிட்டு. ஸோ அதனால இதில் வந்து பெருசாக என்னால் பிடிக்க முடியல. ஓகேங்களா, நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இதில் மட்டும் நான் கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங்கிறது நான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரேடு பை மிஸ்டேக், என்னோட மிஸ்டேக் தான், மார்க்கெட் மிஸ்டேக் பண்ணல. என்னோட ட்ரேட் செட்டப்புக்கு வந்தும் நான் ஒழுங்காக ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதனால தான் இதில் வந்து நான் லாஸ் மேக்கிங்கிறத பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது இப்போ அடுத்த ட்ரேடும் நான் போட்டிருப்பேன், அடுத்த ட்ரேடும் போட்டிருக்கேன். பட் ஆனால் அந்த அளவுக்கு அதுவும் எஃபெக்டாகவே இல்லை. ஓகேங்களா, இது பாருங்க, அடுத்த ட்ரேடும் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்.
சரி வந்து மார்க்கெட் வந்து கீழே வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு நான் திரும்ப இங்கேயும் லோவை கட் பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். அதனாலதான் இந்த ட்ரேடும் எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இட்டு ஆச்சு. வாட்ச் பண்ணுங்க. டார்கெட் கூட செட் பண்ணல. ஏன் செட் பண்ணலன்னா இதான் ரீசன். தப்பான ட்ரேடு லாஸ் வந்து கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ணாமல் திரும்பவும் இதே இடத்துல அதே மிஸ்டேக்கை திரும்பவும் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இதுவும் அதே தான், அதே பிரச்சனை தான். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸே வந்து 1300 400 ரேஞ்சஸில் வந்து போயிட்டுருக்கு. லைட்டாக இந்த இடத்துல கிட்ட வர மாதிரி இருந்தது, ஆனால் வரல. சரி போயிடும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், பண்ண முடியல. ஸோ ரொம்ப நேரமாக இதே இடத்துல தான் உங்கள் சுற்றுறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது, என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஸ்டாப் லாஸ் அடிச்சிரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. சரி வேறு வழி இல்லாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்காக. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரியலாகவே ட்ரேட்ஸ் எடுத்து ஒரு ஏன் எடுத்தேன், எதுக்காக எடுத்தேன், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நான் இதில் வந்து என்னென்ன நிறையா ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பில்ட் பண்ணி ஸோ அது மாதிரி அந்த டேட்டாஸ்லாம் அனலைஸ் பண்ணி இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ட்ரேட் பண்ணலைன்னா கூட நான் ட்ரேட் பண்ணுறதுலேருந்து சில விஷயம் இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் லாஸ் வரும் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹெல்ப்புக்காக கொஞ்சம் சேனல் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்க ரொம்ப மைன்யூட்டா இருக்கும் பாருங்க ஸ்டாப் லாஸ், ரொம்ப கிட்ட 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 போயிட்டு 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 வரும். ஆனா டெஃபினட்டா தெரியும் எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கிறேன்னு நம்ம வெயிட் பண்ணும். இப்போ அடிக்கும் பாருங்க, கீழே வந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஆனா கீழே வராது, டப்புன்னு ஒரு அடி அடிக்கும் பாருங்க. அடிக்கல. இறக்கிட்டேனா? ஓகே, இறக்கி வச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப லாஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சு அதனால ஒரு 10-11 பாயிண்ட் கிட்ட ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணிட்டேன். மூவ் பண்ண உடனே எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல டப்புன்னு ஒரு அடி அடிக்கும். கொஞ்சம் குறைச்சி வச்சிடலாம். ஸ்டாப் லாஸ் கோயிங் டு ஹிட். அரே அரே பாய், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. டபாட் 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 1400 டக்குன்னு அடிக்கும். 1390 ஆமா, நீங்களாம் கொடுக்கல, நான் இங்க க்ளோஸ் வச்சிருக்கேன் நினைச்சு கொடுத்துட்டேன். என்னது ஸ்டாப் அடிக்குது. கீழே வர மாதிரி இருக்கு. அடிச்சது பாருங்க, டப்புன்னு ஒரு அடி. ஸோ இந்த பொசிஷன் தான் வந்து நான் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகுன்றதுனால நான் புட்டை வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து செல் பண்ணியிருக்கேன். அது பெரிய பெரிய குவான்டிட்டியாக ஆக்சுவலாக செல் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ் ரொம்ப ஹெவியாக வரக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி செல் பண்ணியிருக்கேன். ஹெட்ஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் எடுத்திருக்கேன். ஸோ 249 வந்து செல் பண்ணியிருக்கேன். 132 ரூபா, 133, இந்த 130 ரூபாயா 245 செல் பண்ணியிருக்கேன். 130 ரூபாயை நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வருதுன்னா 7,514, மேக்ஸிமம் லாஸ் 5,486 லாஸ் வருது. ஸோ இது எதுக்கு நான் எடுத்தேன்னா ஹெட்ஜிங்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ ஹெவியாக லாஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே வரையும் ஹோல்ட் பண்ணேன். சப்போஸ் இதில் ஒரு 1000 rupees ப்ராஃபிட் வருது அப்படின்னா ஐ கேன் க்ளோஸ். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு வரை இந்த பொசிஷனை வந்து நான் ஹோல்ட் பண்ணுவேன்.
ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 1000-2000 அப்படி லாஸ் போகுது அப்படின்னா ஓகே, ஐ ஸ்டில் வெயிட். மேக்ஸிமம் 5 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஓப்பன் அப் இந்த ஓப்பன் டவுன் ஆகும்போது எனக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. சரிங்களா? ஸோ அதுதான் இதுதான் பொசிஷன், ஓப்பன் பொசிஷனில் இருக்குது. பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுது.